வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு பரபரப்பான ஒரு கடிதத்தை வெளியிட்டிருக்காரு. அதிலும் குறிப்பிட்டு சொல்ல போனா உஷார் மக்களே அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸையும் மக்களுக்கு சொல்றாரு. அந்த கடிதத்துல இருந்தது என்ன? அடுத்ததா விஜய் நிற்கக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு விஜய் நேரடியா விசிட் பண்ணியிருக்காரு. அடுத்ததா இன்னொரு வீடியோ இணையத்துல வைரல் ஆகுது. மரியா வில்சன் அவர்கள் ஏதோ ஒரு குடும்பத்தை போய் சரமாரியா தாக்குறாரு. அந்த வீடியோல இருக்கிறது மரியா வில்சன் தானா, தாக்கப்படும் குடும்பம் யாருன்னு சொல்லி பல்வேறு தகவல்களை விரிவா இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க. தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல இந்த மரியா வில்சனை பத்தி பார்த்துடலாம். நம்ம இணையத்துல நம்ம வீடியோ லைனா பார்த்துட்டே ஒரு எங்க பார்த்தாலும் மரியா வில்சனோட வீடியோ தான். ஏதோ ஒரு எல்லோ ஷர்ட் போட்ட நபர் வந்து ஏதோ ஒரு வீட்டுக்குள்ள போய் அத்துமீறி ஆண்கள் பெண்கள் எல்லாரும் சரமாரியா தாக்குறாரு. இது வந்து மரியா வில்சன் கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. இந்த வீடியோக்கு அணில்களை அப்படி முட்டு கொடுக்குறானுங்க. என்னன்னு பார்த்தோன்னா இது மரியா வில்சனே இல்லைங்க, அது வந்து ஒரு ஃபேக் நியூஸ் பரப்புறாங்க, அவர் மூஞ்சி பாருங்க தாடியை பாருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபேக் நியூஸ் பரப்புறானுங்க. உண்மை என்னன்னு பார்த்தோன்னா அது மரியா வில்சன் தான். யாரை போய் இப்படி சரமாரி தாக்குறான்னு பார்த்தோன்னா தனது சொந்த குடும்பத்தையே தனது சொந்த அண்ணனோட வீட்டுக்கே போயிட்டு பணம் சொத்துக்காக அப்படி தாக்குதல் நடத்துறாரு. அப்படி என்ன சொத்துக்காக இவங்க அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்துடலாம். மரியா வில்சனுக்கும் ஜேபிஆர் நிறுவனத்துக்கும் எந்த சம்மந்தமே கிடையாது. ஜேபிஆரோட கடைசி மகள்கள் 2 பேரும் ட்வின்ஸ். அதுல ஒரு ட்வின்னை வந்து மரியா வில்சனுக்கு கல்யாணம் பண்ணி தராங்க. இவங்க 2 பேருக்குமே 2010 டிவோர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மரியா வில்சன் இப்படி போய் என்ன பண்றாருன்னா ஜேபிஆர் கிட்ட எனக்கு வந்து எதுவுமே இல்லை, நான் அனாதையா இருக்கேன்னு சொல்லி கேட்கும் போது ஜேபிஆர் யூனிவர்சிட்டியை வந்து ஜேபிஆர் வந்து மரியா வில்சனுக்கு தராரு. சோ இதுதான் விஷயமே. தரும் போது என்ன பண்ணிட்டாருன்னா இவரை நம்ப முடியாதுல ஒரு 4 பேரை ட்ரஸ்டியா போடுறாரு. யாருன்னு பார்த்தோன்னா ஜேபிஆர், அப்ப இவரோட மனைவி, அப்புறம் மரியா வில்சன், அடுத்ததா மரியா வில்சனோட அண்ணன், இப்படி 4 பேர் இல்ல ட்ரஸ்டியா இருக்கிறாங்க. 2023 ஒரு கேஸ் நடக்குது. என்னன்னு பார்த்தோன்னா ஜேபிஆர் யூனிவர்சிட்டியில நான் ஒரு பெரிய ஆர்ச் கட்டுறேன், குறைந்த நாட்களே வந்து நான் பெரிய ஆர்ச் கட்டிட்டு ஒரு வேர்ல்ட் ரெக்கார்டா படிக்க போறேன்ற மாதிரி சடன்னு சொல்லிட்டு அவசரமா ஒரு ஆர்ச் கட்டுறாங்க. அந்த ஆர்ச் வந்து சரியான கட்டமைப்பு இல்லாம இடிஞ்சு விழுது. அதுல 10 தொழிலாளர்கள் மோசமான முறையில உயிரிழக்கிறாங்க. இன்னைக்கு வரையுமே அவங்களுக்கு எந்த நிவாரணமும் இல்ல. அன்னைக்கு இரவே ஜேபிஆரும் சரி மரியா வில்சனும் கைது செய்யப்படுறாங்க. இந்த கேஸ்க்கு அப்புறமா அந்த ட்ரஸ்டில இருந்து ஜேபிஆரும் அவரோட மனைவியும் என்ன பண்றாங்க, விலகிடுறாங்க. இப்ப இல்ல யார் ட்ரஸ்டியா இருக்காங்க அந்த ஜேபிஆர் ப்ராப்பர்ட்டிக்குன்னு பார்த்தோன்னா ஒண்ணு மரியா வில்சன், இன்னொன்னு மரியா வில்சனோட அண்ணன். இங்கதான் பிரச்சனையா ஆரம்பிக்குது. மரியா வில்சன் என்ன பண்றாருன்னா இல்லீகலான முறையில அவங்க அண்ணனே கேட்காம அந்த ஜேபிஆர் ப்ராப்பர்ட்டில இருந்து ட்ரஸ்டியா அவங்க அண்ணனை நீக்கம் செய்யறாரு. இது பார்த்தோன்னா இது ஒரு இல்லீகலான ஒரு விஷயம். ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 4 பேர் ட்ரஸ்டியா இருக்காங்கன்னா ஒரு ட்ரஸ்டியால இன்னொரு ட்ரஸ்டியை ரிமூவ் பண்ணவே முடியாது. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இல்லீகலான ஒரு விஷயத்த மரியா வில்சன் செய்யறாரு. இதனாலதான் மரியா வில்சனோட அண்ணா கோர்ட்ல போய் கேஸ் போடுறாரு. இதை எடுத்து மரியா வில்சன் வந்து ஒரு மேடையில இதை பத்தி வெளிப்படையா என்ன சொல்றான்னா இது என்னோட பர்சனல் வாழ்க்கை, என் பர்சனல் வாழ்க்கையை வச்சு என்ன முடக்க பாக்குறாங்கன்னு சொல்லி அப்பட்டமா பேசுறாரு. இங்க ஒரு தலைவர் என்றவர் ஒரு அரசியலுக்குள்ள வராருன்னா தன்னோட பர்சனல் வாழ்க்கையில அந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு நபர், தன்னால மட்டும் இருக்கிறாரா, மக்களுக்காக சேவை செய்வா வருவாரா அப்படின்னு பார்த்துதான் ஒரு கட்சியில அவருக்கு ஒரு போஸ்டிங்கே கொடுப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லா கட்சியிலுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா என் பர்சனல் வாழ்க்கையை விட்டுருங்க, என் பர்சனல் வாழ்க்கையை நான் எப்படி வேணா இருப்பேன், நான் கொலை பண்ணுவேன், நான் பாலியல் குற்றம் எல்லாமே பண்ணுவேன், அதெல்லாம் நான் அரசியலுக்குள்ள வந்து நீங்க கண்டுக்காதீங்கன்னு சொல்றது எந்த ஒரு வகையில நியாயம்? பெரிய வேட்புமனு தாக்கல் செய்யும் போது அதுல மென்ஷன் பண்றாரு ஒரு பெண்ணை தாக்கியதற்காக என் மேல கேஸ் இருக்குன்னு சொல்றாரு. இது மட்டும் இல்லாம எப்படி விஜய் வந்து இன்கம் டாக்ஸ் கட்டாம அவர் மேல ஒரு கேஸ் இருக்கோ மரியா வில்சன் மேலேயும் 8 வருஷமா இன்கம் டாக்ஸ் கட்டாம போனதுக்கான ஒரு கேஸும் இப்படி இருக்கு. இவங்க கட்சியை பத்தி மொத்தமா பார்த்தோம்னா நிறைய கேஸ் இருக்கு. இவங்க கட்சி வேட்பாளர் மேலேயே பாலியல் குற்றங்களுக்காக கஞ்சா வித்ததுக்காகன்னு சொல்லி நிறைய கேஸ் இருக்கு. இதையும் தாண்டி விஜய் என்ன சொல்வார்னா மற்ற கட்சியில இருக்க மாதிரி வேட்பாளர்கள்லாம் இங்க இல்ல, நான் தேடி கஷ்டப்பட்டு பொறுக்கி கொண்டு வந்திருக்கேன், இவங்க மூஞ்செல்லாம் நீங்க பாக்காதீங்க, எல்லாருமே விஜய் தான், விஜய் மூஞ்சுக்காக மட்டும் ஓட்டு போடுங்கன்னு சொல்றாரு. எல்லா கட்சி தலைவர்களும் வேட்பாளருக்காக பிரச்சாரம் பண்ணும்போது வேட்பாளரை பக்கத்திலேயே வச்சுட்டு எனக்கு ஓட்டு போடுங்க, இவங்க என் கட்சி என்னை நம்பி ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. என்ன பண்ணுவாருன்னா இவர் மட்டும் பிரச்சார வளத்துல ஏறி நின்று கையை காமிச்சிட்டே வருவாரு அந்த தொகுதி ஃபுல்லா. ஏன்னு பார்த்தோன்னா மக்களுக்கு தெரிஞ்சிச்சு இப்படிப்பட்ட ஒரு நபர்கள் தான், இவனை வந்து நீங்க இவனுக்கெல்லாம் ஓட்டு கேட்டு உள்ள வரியா அப்படின்ற மாதிரி மக்கள் கேட்பாங்கல்ல, அதுக்காக இவர் மட்டும் பிரச்சாரம் பண்ற மாதிரி நிறைய வீடியோ பார்த்திருக்கோம். அதுவும் விஜய் எப்படி பேசுவார் மரியா வில்சனை பத்தி, இவர் ஒரு பெரிய கல்வி தந்தை அப்படின்னு. கரூர் சம்பவம் நடந்துச்சுல, அப்ப என்னாச்சுன்னா அங்க உயிரிழந்த குடும்பம் எல்லா செலவையும் நானே பாத்துக்கிறேன், அந்த குழந்தைகளோட பள்ளி படிப்பு எல்லாமே நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி மரியா வில்சன் தானே ஒரு பெரிய கொடைவள்ளல் மாதிரி காமிச்சிட்டாரு. உண்மை என்னன்னு பார்த்தோன்னா மரியா வில்சன் கிட்ட இருந்து அந்த உயிரிழந்த குடும்பங்களுக்கு ஒத்த பைசா கூட போய் சேரவே இல்லை. ஏன் இன்னும் விஜய் அறிவிச்சால ஒரு 20 லட்சம் தர நிவாரணமான்னு சொல்லி அதுவே இன்னும் போகாம நிறைய குடும்பங்கள் இருக்காங்க. ஸோ இவங்க கட்சின்றது என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நம்ம இது மூலயமா பார்த்து மட்டும் இல்லாம தூத்துக்குடியில விஜயோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்காருல்ல ஸ்ரீகாந்த், அவர் போய்
ஓட்டு கேட்க போயிருக்காரு. அங்க இருக்க மக்கள் விளாச ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க எங்க இருக்கீங்கன்னே தெரியல, நீங்க தூத்துக்குடியில நான் பார்த்ததே கிடையாது, இன்னைக்கு நீங்க ஓட்டு கேட்டு வருவீங்க, நாளைக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களை எப்படி நான் கான்டாக்ட் பண்றதுன்னு சொல்லும் போது அவர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சுட்டு ஓடுறாரு. ஸ்ரீகாந்துக்கு எதுக்கு பொறுப்பு வழங்கினாங்கன்னு பார்த்தாங்கன்னா விஜயோட ஃப்ரெண்டு, இதை தாண்டி அவருக்கு எந்த தகுதியுமே கிடையாது. விஜயோட ஃப்ரெண்டுன்ற காரணத்துக்காகவே அவர் கட்சியில வந்து அவருக்கு பதவி கொடுத்திருக்காங்க. அதே தூத்துக்குடியில அஜித் ஆக்னால் எவ்வளவு ஒரு போராட்டம் பண்ணா நம்மளுக்கு தெரியும். விஜயோட காரை போய் மறிக்கிறது, தர்ணா போராட்டம், சூசைட் பண்றது, எவ்வளவு விஷயங்களை அந்த பெண்மணி பண்ணாங்க. நான் ரொம்ப நாளாவே அந்த கட்சியில அவ்வளவு உழைச்சிருக்காங்க அஜித் ஆக்னால். அவங்களுக்கு பதவி கொடுக்காம விஜயோட நண்பர் அப்படின்ற காரணத்துக்காக ஸ்ரீகாந்துக்கு பதவி கொடுத்தாங்க. நீங்க எங்கன்னா பாத்திருக்கீங்களா? ஏதாவது ஒரு மக்கள் போராட்ட காலத்துல நீங்க ஸ்ரீகாந்தை எங்கன்னா பாத்திருக்கீங்களா? இவங்க கட்சி எப்படி இருக்குன்னா, காசு செலவு பண்ணா போதும், யாரா இருந்தாலும் பரவாயில்ல, விஜயன்ற மூஞ்சி வச்சு ஓட்டு போட்டா போதும் நிலைமையில தான் இருக்கு. மீண்டும் நம்ம மரிய வில்சனை பத்தி பார்த்தே ஆகணும். மக்கள் இதுக்கப்புறம் அந்த தொகுதியில வெளிப்படைஞ்சிருவாங்க. அந்த ஆர்கே நகர் தொகுதியில மரிய வில்சன் வெற்றி அடைய கொஞ்சம் கூட வாய்ப்பே கிடையாது. இவருதான் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சைடு பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்கிறாரு. இவர் என்ன பண்றாருன்னா, இவ்வளவு நாளா வீட்டுல இருந்துட்டு இந்த எலெக்ஷன் டைம் கிட்ட வந்ததும் எல்லாரோட வீடு வீடா போய் சந்திக்கிறாரு மக்களை, கோலம் போட்டு விளையாடிட்டு இருக்காரு. இப்படி கோலம் போட்டு விளையாடினு ஒரு லெட்டர் வரை அவர் வெளியே விடுறாரு. என்னன்னு பார்த்தோம்னா, மக்களை வந்து திசை திருப்ப பாக்குறாங்க இந்த திமுக ஆட்சி. மக்களை திசை திருப்ப பாக்குறாங்களா, அதுவும் தேர்தல் டைம்லயா? இவர் எதை சொல்றாருன்னு பார்த்தோன்னா, இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு மிகப்பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கு. டீலிமிட்டேஷனுக்கு எதிராக அவ்வளவு பெரிய போராட்டம் தமிழகத்தை மிகப்பெரிய ஆபத்துல இருந்து திமுக அரசு காப்பாத்திருக்கு. இதைதான் இவர் என்ன சொல்றாருன்னா, திசை திருப்ப பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. டீலிமிட்டேஷன் பத்தி அது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு சதி திட்டம் நம்மளுக்கு தெரியும். தென் மாநிலங்களோட உரிமை பறிக்கப்படணும், அதுவும் குறிப்பா ஜனநாயகத்தை நிர்வகிக்கிறதுல தமிழர்களோட பங்கு இருக்கவே கூடாதுன்னு சொல்லி பிளான் பண்ணி கொண்டு வரப்பட்ட ஒரு விஷயம் தான் டீலிமிட்டேஷன். அந்த டைம்ல விஜய் என்ன பண்றாருன்னா, ஒரு பெரிய அறிக்கையை வெளியிடுறாரு. அதுல ஒண்ணுமே கிடையாது. ஸ்டாலின் அவர்கள் மேடை என்ன பேசிருக்காரோ அதை அப்படியே காப்பி அடிச்சு பேசுறாரு. இந்த மாதிரி தென் மாநிலோட உரிமை வந்து பறிக்கப்படும், வட மாநிலத்துல வந்து அதிகமாயிடும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் குறிப்பிட்டு பிஜேபின்றத எங்கேயுமே அழுத்த திருத்தமா அவர் எதிர்க்கவே இல்லை. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, இதை வச்சு அரசியலாக்க பாக்குறாங்க திமுக அப்படின்ற மாதிரி தான் இவர் திசை திருப்புறாங்கன்னு ஒரு வார்த்தையை மென்ஷன் பண்றாரு. இதை வச்சு அரசியல் பண்ணவங்க நினைச்சிருந்தாங்கன்னா, உண்மையாலே அரசியல் தான் உங்களுக்கு முக்கியம் நினைச்சிருந்தாங்கன்னா, நீங்க பிரச்சாரம் பண்றீங்க, ரோட் ஷோ பண்றீங்க, இந்த டைம்ல தமிழ்நாட்டுல இருந்து 40 எம்பிக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நாடாளுமன்றம் போயிட்டு இந்த சட்டம் கொண்டு வரவே கூடாதுன்னு சொல்லி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. முக்கியமா பார்த்தோன்னா எடப்பாடி அவர்களும் சரி, பாஜகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எல் முருகன் அவர் வந்து நாடாளுமன்றத்தோட இணை அமைச்சரா இருக்காரு, அவரும் சரி, யாருமே நாடாளுமன்றத்துக்கு வரவே இல்லை. என்ன பண்றாங்கன்னா, எப்படியாவது தேர்தலை வெற்றி பெற வேண்டும், இதுதான் நம்மளோட முக்கியமான ஒரு அஜெண்டாவே. சோ நான் தமிழகம் எப்படி போனா என்னன்ற மாதிரி அவங்க ஒரு சைடு இருக்க, இந்த திராவிட கட்சியில என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு தேர்தல் வெற்றியை விட தமிழ்நாடோட வெற்றி ரொம்பவே முக்கியம் சொல்லி அத்தனை பேரும் என்ன பண்றாங்க, நாடாளுமன்றத்துக்கு போய் ஃபைட் பண்றாங்க. லிட்டரலா சொல்ற பாஜக நோக்கி சரமாரியா தகுதி நடத்துறாங்க. நீங்க வந்து ஒரு நரித்தனமான திட்டத்தை கொண்டு வரீங்க, உங்க ஆணவத்தை நாங்க அடக்கி காட்டுறோன்ற மாதிரி அவ்வளவு தைரியமா பேசுறாங்க. இது எவ்வளவு பெரிய விஷயம். அதாவது பிரேமலதா அவர்கள் சொல்லியிருந்தாங்களே, விஜய் வந்து அரசியல்ல வந்து ஒரு சின்ன பேபின்னு சொல்லியிருந்தாரு, அப்படியே நிரூபிக்கிறாரு. அதே மாதிரிதான் ஒரு பேபின்ற காரணத்துக்காக தான் இந்த டீலிமிட்டேஷன்ன்றது எவ்வளவு பெரிய விஷயம், அதோட ஆழம் அவருக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா இது ஒரு திசை திருப்பக்கூடிய வேலைன்னு அவர் சொல்லியிருக்க மாட்டாரு. சரிப்பா, திமுக அதை வச்சு ஒரு பெரிய அரசியலே பண்றாங்க, அவங்க எதிர்க்கல, உண்மையா எதிர்க்கலன்னு கூட வச்சுக்கோங்க. நீங்க என்ன பண்றீங்க? நீங்க பேசினாதான் ஒட்டுமொத்த இந்தியாவே அலறுது இல்ல. நீங்க ஒரு வலிமையான ஸ்டாண்ட் எடுத்து வச்சிருக்கலாம்ல. மோடி அவர்களை பார்த்து, மோடி அரசு எங்க தமிழ்நாடு மாநில உரிமைகளை பறிக்க பாக்குறீங்களான்னு சொல்லி ஸ்டாண்ட் எடுத்து பேச வேண்டியதானே? அது ஏன் பண்ணல? அப்படிங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் பல மேடைகளை பேசுவாரு, இது வந்து சாதா தேர்தல் கிடையாது, இது வந்து தமிழ்நாடு வெர்சஸ் டெல்லின்னு பேசுவாரு. அப்படி பேசும்போதே விஜய்க்கு கோவம் வந்துச்சு. எதுக்கு நீங்க டெல்லி வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றீங்க, இங்க டிவிகே வெர்சஸ் டிஎம்கே தான்ற மாதிரி தொடர்ந்து பேசுவாரு. இந்த வாட்டியும் தமிழ்நாடுக்கும் டெல்லிக்கும் அவ்வளவு பெரிய சண்டை நடக்குது. இப்ப விஜய் நடுவில் வந்து என்ன சொல்றாருன்னா, இவங்க திசை திருப்ப பாக்குறாங்க, மக்களே உஷாரா இருங்கன்னு பேசுறாரு. மக்கள் கண்டிப்பா உஷாராயிட்டாங்க, தெளிவா தெரியுது. பாஜகவை எதிர்த்து ஏதாவது விஷயங்கள் தமிழக அரசு மேற்கொண்டா விஜய்க்கு கோவம் வருது. சோ மக்களே சிந்திச்சு ஓட்டு போடுங்க. சினிமா முகத்துல நல்ல நல்ல வசனங்கள்லாம் பேசுறாங்க, படத்துல இருந்து இத்தனை பேரை காப்பாத்துறாங்கன்னு சொல்லி ஏமாறாம, யாருக்கு போட்டா இங்க இருக்கிற மாநில உரிமைகள் பறிக்கப்படாம இருக்கும், யாருக்கு ஓட்டு போட்டா இங்க மதவாத சக்தியால உள்ள வராம இருக்கும்னு சொல்லி சிந்திச்சு வாட்டு போடுங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. நம்ம தமிழ் குரலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.